வாரம் வாரம் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் நடக்கிற ஒரு சந்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தான் ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து பருப்பு சந்தைன்னு சொல்லுவாங்க, மொடச்சூர் சந்தைன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. ஸோ இந்த சந்தையில் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து மளிகை ஐட்டத்தில் பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அண்ட் இவங்களோட ஸ்பெஷலான மண்ணு கட்டின பருப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளை இங்கே வந்து மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆடு, மாடு, கோழின்னு எல்லாமே வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த சந்தையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் ஃபாரூக் அலிங்க, முடச்சூர் சந்தையில் பேசுகிறேன். இங்கே அதாவது வந்துங்க முடச்சூரில் வந்துங்க மளிகை ஐட்டத்தில் எல்லாமே A to Z, அதாவதுங்க பருப்பு வகையில் கிட்டத்தட்ட A to Z எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நாட்டு துவரம் பருப்பு, நாட்டு பச்சைப்பயிறு, நாட்டு தட்டைப்பயிறு, உளுந்து, கொத்தமல்லி, சீரகம் A to Z நம்ம கடையில் வந்துங்க மாதம் ரெகுலர் கடை நம்மளுதுங்க 52 பேர் கடை இருக்குது. இருந்தாலும் வந்து சீசன் டைமில் நம்ம சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு சரக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட தயாராக சரக்குலாம் இருக்குது. அதே மாதிரிங்க வெளியூரில் நம்ம ஜனங்க உள்ளூர் கூட வெளியூரில் வந்து நல்ல ஓவரான சர்வீஸ் பழக்கம், நம்ம டெலிவரி நல்ல வியாபாரம். அதே மாதிரிங்க பொருள் வந்து தரமான பொருள் அப்படின்னாங்க முடச்சூர் தவிர்த்து எங்கேயும் வாங்க முடியாதுங்க. தரம் அதுதான் பெஸ்ட்டு. வீட்டு உபயோகம் அப்படிங்கிறது முடச்சூர் தாங்க. மிளகாய் எள்ளு எடுத்துட்டீங்கன்னா புளி எடுத்துட்டு அப்படித்தாங்க, பூண்டு எடுத்துட்டு அப்படித்தாங்க, திராட்சை, முந்திரி, இந்த மாதிரி ஏலக்காய் பூரா குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ரெண்டாவது குவாலிட்டிங்கிறது வீட்டுக்கு கிராக்கி குவாலிட்டி கிடையாது. அன் குவாலிட்டிங்கிறது இருக்கு, எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கு. எல்லாமே மல்லி எல்லாம் வந்து நம்ம மசால் நாடுங்க, மசால் நாட்டு மேலே பெஸ்ட்டு. சீரகம் அப்படித்தாங்க, நல்ல 2 சீரகம் இருக்குங்க. கணபதி, லட்சுமி சீரகம் இருக்குங்க. மிளகு இருக்குதுலேயே போல்டு 12 நம்பருங்க, நல்ல போல்டு சிறுவட்டு மிளகு, ராயிங்க, கம்பு, இந்த மாதிரி வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. சோளம், அதாவதுங்க பாதாம், பிஸ்தா, மஞ்சள் தூள் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபெயர். நம்மளுக்கு மஞ்சள் தூள் தாங்க மெயினுங்க. சுண்டல் அப்படித்தாங்க நம்மளுது நல்ல தர ரேட்டு. அதாவது நாட்டுத்தூள் இது எல்லாமே இந்த வருஷம் நல்லா வரைச்சி. இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா துவரம்பருப்புடைய மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. அப்படி இருக்கு. முடச்சூருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது பொருள் தரம். பொருளோட குப்பத்துக்கு மட்டும்தான் நல்ல ஒரு குவாலிட்டி. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தரமான ஐட்டம் வாங்கலாங்க எல்லாமே. அதனால அவரப்பருப்பு வந்துங்க எல்லா இடத்துல மிளகா வந்துங்க, நாட்டு மிளகாய்ங்க, குண்டு மிளகா, வர மிளகா எல்லாமே குவாலிட்டி. எல்லாமே ஸ்பெஷாலிட்டி முதல் மெயின் அப்படிங்கிறது முடச்சூர் தாங்க. சந்தை வந்து எத்தனை நாள் இது வந்து நீங்க சீசன், அதாவதுங்க இப்போ வந்து நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய சரக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துங்க உங்களுக்கு சித்திரை வரைக்கும் உங்களுக்கு சரக்கு கொடுக்கலாம். எது ரேட் ஏறாம, ரேட்டு வந்து ஏறாம இருக்கணும் அப்படின்னா சித்திரை வரைக்கும் நம்மள்ட்ட வந்து இதே ரேட்டுக்கு உங்களுக்கு சரக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மாற்றங்கள் வரலாங்க. அதுக்கப்புறம் பொருள் வந்துங்க இந்த மாதிரி ஒரு தரமான பொருள் கிடைக்கும். ரேட் நிர்ணயம் இருக்காது, ரேட்டு மாற்றம் மாதிரி. இப்ப வெளியே இருக்கிறதுக்கு அந்த வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது வெளியே இந்த சந்தைக்கு அதாவதுங்க வீட்டு பார்ட்டி அப்படிங்கிறது வந்து 2%ங்க, கடைக்கு அப்படிங்கிறது 1%ங்க. ஆனா குவாலிட்டிங்கிறத வீட்டு பார்ட்டிங்க. வீட்டு பாட்டி கொடுக்கறது குவாலிட்டி கொடுக்குறது. குவாலிட்டி நம்பர் 1. வருஷம் பூரா வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு செல்லுக்கு பிடிக்காம இருக்கும்னா நல்ல வெரைட்டி நாங்கள் அதை முதல்ல கொடுத்துருவோம். ஓகே. சந்தை எப்ப இருந்து எப்போ வரைக்கும் இருக்கும்? இது வந்துங்க சந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சீசன் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா வெள்ளிக்கிழமை கூடியிருக்கும். எப்படிங்க ஈவினிங் ஒரு 4 மணிக்கு குடிச்சுன்னு வச்சுங்க, நைட் ஃபுல் டே நைட் சண்டை. அது போக நைட் மறுநாள் சனிக்கிழமை வந்து ரெகுலர். நம்ம கடையை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 4 மணி வரைக்கும் கேங்க. நம்ம கடையில் 4 மணி வரைக்கும் நீங்க சரக்கு வாங்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வாங்கலாம், சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட் ஃபுல்லா வாங்கலாம். இப்போ சிறப்பாக அமைச்சிருக்கிறேங்க. நைட்டு ஃபுல்லா வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து சண்டை கொடுங்க. நீ வெள்ளிக்கிழமை வந்தா கூட வாங்கிக்கலாம். சனிக்கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை நல்லா கூட்டமா இருக்கும், நெரிசலா இருக்கும். நெரிசலுக்காக சிறப்பான சந்தை வெள்ளிக்கிழமையும் கொடுங்க. எப்படி 4 மணிக்கு வரணும், 4 மணிக்கு வந்து வாங்கிக்கலாம். இது வந்துங்க 52 ரூபாய் நம்ம கடை இருக்குங்க. கடை வந்து 52 ரூபாய் செயல்படும். எல்லாமே தரமா கொடுப்போங்க, எப்ப வந்தாலும் கொடுப்போம். ஆனா வந்து அந்த மாசம் ஸ்கீம் மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு சித்திரை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஸ்கீம் மாறுங்க, பொருள் தரமா இருக்கு. ஆனா முடச்சூர்ல வாங்குறதுக்கு நீங்க எப்ப வேணா வரலாங்க, மாசம் கிடையாது. எந்த மாசம் வேணா வரலாம். நம்ம கடையில் தரமா இருக்கு. ஓகே.